எங்களை வீல் சேரில் நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க. ஆனால் எவ்வளோ டீப்பாக பாதிக்கப்பட்டிருக்காங்கங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. கை காலெல்லாம் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு மேலோட்டமாக நினைக்கிறாங்க. ஆனால் அதனுடைய சிரமம் வந்து ரொம்ப அதிகமாக நாங்கள் பாதிக்கப்படுறதுனால எங்களுக்கு தெரியுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைகால் வந்து எல்லாமே செயலிழந்தது. எந்த பகுதி உங்களுக்கு பாதிக்கப்பட்டது, கையா காலா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. எதையும் சொல்ல முடியாது. எல்லா உறுப்புகளுமே மசில்ல, உடம்புல எங்கெங்கெல்லாம் தசைகள் இருக்கோ அந்த தசைகளோட தன்மையெல்லாம் வந்து இயர் பை இயர் வந்து பாதிச்சுக்கிட்டே வரும். இதோட தன்மை அதுதான். மசில் வந்து செயலிழந்துக்கிட்டே வரும். பெட் ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு போகும் டாக்டர் சொல்கிறாங்க. இந்த கழுத்து மட்டும்தான் அசைக்கிறக்கூடிய கண்டிஷன் வரும். சீக்கிரத்தில் இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லி தான் டாக்டர்ஸ் வந்து பாருங்க. இந்த கை வந்து நார்மலாக தனியாக தூக்க முடியாது. இந்த கையும் சரி, தம்பிக்கும் அதே தான். ரெண்டுமே ஒரு முழங்காலுக்கு மேலே தூக்குறதுங்கிறது ரொம்ப சிரமம். கை தூக்க. அதே மாதிரி ஒரு டீ குடிக்கணும்னா கூட வந்து ஒரு கையை வச்சு இன்னொரு கையோடைய சப்போர்ட்டோட தான் டீ குடிக்க முடியும். தானா படுக்க முடியாது, யாராவது ஒருத்தர் படுக்க வைக்கணும். அதே மாதிரி தூக்கி விடுறதும் படுத்துட்டு இருக்கும்போது தூக்கி விடுறதுக்கும் ஒரு ஆளுடைய சப்போர்ட் தேவை. அதற்கு பிறகு வந்து உட்காரணும்னா கூட ஒருத்தர் வந்து தூக்கி தான் உட்கார வைக்கணும். நாங்கள் பேசிட்டு இருக்கும் போதே அதோட பேக்ரவுண்ட் கூட உங்களுக்கு வீடியோவில் காட்டுவாங்க, உங்களால் அதை பார்க்க முடியும். சில நேரம் நைட்டில் படுக்கும்போது திரும்பி படுக்கிறதுக்கு கூட நிறைய சிரமங்கள் இருக்குது. என்னுடைய காலை கூட நீட்டுறதுக்கு கூட ரொம்ப சிரமப்படுவேன். ஒரு வேளை நைட்டு தூங்கும்போது ஒரு எறும்பு காலில் கடிச்சிருச்சுன்னா என்னால் அதை என்ன பண்ண முடியாது, என்னால் துரத்தி விடக்கூட முடியாது. அந்த கடியோட படுத்துட்டு இருக்கணும். அப்படி இல்லைன்னா யாராவது பக்கத்தில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு தான் அதை இது பண்ண முடியும். எப்பவுமே ஒரு ஆள் சப்போர்ட்டு கூட இருந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. அது இல்லாமல் நம்ம கட்டில்ல இருந்து வீல் சேருக்கு எங்கேயா வெளியில் போகணும்னா ஒருத்தர் தூக்கி தான் உட்கார வைக்கணும். எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு மறுபடி திரும்ப நாங்கள் கட்டிலில் படுக்க வரணும்னா ஒருத்தர் தூக்கி உட்கார வைக்கணும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அது மட்டும் இல்லை, இதில் பெரிய சிரமம் என்னன்னா, காலையில் வந்து காலை கடன் வந்து எல்லாருக்கும் எந்த திங்கிங் இல்லாமல் அவங்களுக்கு மோஷன் வருதுன்னு நினச்சா டக்குன்னு அவங்களால போயிட முடியும். ஆனால் நாங்கள் வந்து நான் யாரை கூப்பிடுறது, எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஃபோன் பண்ணும்போது அது இந்த நாட்களில் ரொம்ப மனவேதனையாக தான் இருக்குது. ஃபோன் பண்ணும்போது இன்னைக்கு யாரை கூப்பிடலாம், கிட்டத்தட்ட ஆண்டவர் ஒரு 10 நண்பர்களை கொடுத்துருக்குறாரு. அதில் வந்து எங்களுக்கு தினம் ஹெல்ப் பண்ணுற அந்த 10 நபர்களில் ஒரு 4 நபர்கள் வெளியில் போயிட்டாங்க. காலையில் பாத்ரூம் வரும்போது ஒரு ஃபோன் பண்ணுவோம். அவர் இன்னைக்கு வேலைக்கு போயிட்டான்னு சொல்லிட்டாருன்னா இன்னொருத்தருக்கு ஃபோன் பண்ணுவோம். அப்படி ஒரு 4-5 பேரை நாங்கள் அந்த 11 மணிக்குள்ளே அந்த வேலையை முடிக்கங்காட்டியும் அந்த நாள் படாத பாடா எங்களுக்கு இருக்கும். ஆனாலும் ஆண்டவர் இவ்வளோ சிரமத்துலேயும் உதவியை ஒரு தடையும் இல்லாமல் தராரு. அதுக்கப்புறம் அந்த நாள் வந்து துவங்கினதுக்கு